எப்ப சக்கராத்ல மலக்குல் மௌத்த கண்டதோட கபர்ல கொண்டு போய் மூங்கர் நக்கீர கண்ணால கண்டா நம்பத்தான் வேணும். அல்லாஹ் எப்படிப்பட்ட கேள்வி? அல்லாஹ் கேட்கிற உங்கள்கிட்ட இருக்குது ரிஸ்குகள் எல்லாம், அல்லாஹ்ட ஹசானா யார்கிட்ட இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு. ஜின்கள் என்ன செய்வாங்கண்டா பூமியிலிருந்து வானத்துக்கு பறந்து போவாங்க, மலக்குகள் பேசுறத கேட்டுட்டு வருவாங்க. கேட்டுட்டு வந்து என்ன செய்வாங்க, பூமியில் இருப்பாங்களே சூனியக்காராக்கள், மந்திரவாதிகள், இவங்கெல்லாம் அவங்களோட கூட்டாளிமார். அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்தவர்களே, நீங்க தான் சூழ்ச்சியில மாட்ட போறீங்க, அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். சரி, ஏழாவது கேள்வி, அம் خلقوا السماوات والأرض أم خلقوا السماوات والأرض அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்தது யார்? இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, இதை படைச்சது யார்? யோசிச்சிருக்கீங்க வாழ்க்கையில்? யாராலும் படைக்க முடியாது. படைச்ச ஒருவன் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், பல்லா யூகினூன், நீங்க நம்ப மாட்டீங்களே. மனிதனுடைய இயல்பு, கண்ணால கண்டது போல நம்புவா எல்லாத்தையும். சென்ற தஃப்சீர்லையும் படித்தோம் நாங்க, நம்பிக்கை 3 வகை. நம்பிக்கை எத்தனை வகை? முதலாவது என்ன நம்பிக்கை? இல்முல் யகீன். ரெண்டாவது ஐனுல் யகீன். மூன்றாவது ஹக்குல் யகீன். இல்முல் யகீன் என்ன? அல்லாஹ் சம்பந்தமான அறிவை நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கோம். சிலர் இருப்பாங்க உடனே நம்பிடுவாங்க, இந்த அறிவு கிடைச்சதோட நம்பிடுவாங்க. இல்முல் யகீன் என்கு. கொஞ்சம் பேர் சந்தேகம், இவர் சொன்னா நம்பலுமா, அல்லாஹ் சொன்னது நம்புறையா? சரி, அவங்களுக்கு அடுத்த சந்தர்ப்பம் ஐனுல் யகீன். எப்ப சக்கராத்ல மலக்குல் மௌத்த கண்டதோட கபர்ல கொண்டு போய் மூங்கர் நக்கீர கண்ணால கண்டா நம்பத்தான் வேணும். அதற்கு அடுத்த சந்தர்ப்பம் ஹக்குல் யகீன். கண்ணால பார்க்கிறல்ல, போட்டு எடுக்கிற, நரகத்தில் போட்டு எடுக்கிற உண்மை ஆயிடுச்சு. அதனால சகோதரர்களே, ஐனுல் யகீன் ஹக்குல் யகீன் வரைக்கும் பிற்படுத்திடாதீங்க. இல்முல் யகீன் வந்திருக்குது, நம்பிரு. சீதேவியலாகவீங்க நம்பினா, நம்பல்ல, அது உங்களோட விஷயம், நீங்களும் அல்லாஹ்வும் பார்த்துக்கொள்ளும். அல்லாஹ் அதற்கு பிறகு 8வது தடவையாக அல்லாஹுடைய 7வது கேள்வி, அம் خلقوا السماوات والأرض, வானங்கள் பூமியை அவர்களா படைத்தார்கள். பல்லா யூகினூன், அவர்கள் நம்பவே மாட்டார்கள், அல்லாஹ் சொல்கிறார். அதற்கு பிறகு சகோதரர்களே 8வது கேள்வி பாருங்க. 8வது அம் இந்தஹும், அவர்களிடமா இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறார். அவர்கள்டா யாரு? அல்லாஹ்வை மறுக்கிறவங்க, ரசூலை மறுக்கிறவங்க, கியாமத்தை மறுக்கிறவங்க. அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக், அல்லாஹ் கேட்கிறான், ரப்புடைய பொக்கிஷம் அவர்களிடமா இருக்கிறது. அப்படின்டா இன்றைக்கு ராவைக்கு 12 மணிக்கு 10 பிள்ளை பக்க போகுது. உலகத்துக்கு 10 பிள்ளை பெறப்போகுதுன்னு வைங்க. உங்களோட ஊர்ல இந்த 10 பிள்ளைட கண், இந்த 10 பிள்ளைட இருதயம் யாரு கொடுக்கிறது? யார்கிட்ட ஹசானா இருக்கு? இப்ப நாளைக்கு காலையில விடிஞ்சத்தோட அரவாசி பேருக்கு மீன் சாப்பிடணும், அரவாசி பேருக்கு இறைச்சி சாப்பிடணும், அரவாசி பேர் கடல் மீன் திங்கணும், அரவாசி பேர் குளத்து மீன் திங்கணும், கொஞ்சம் பேருக்கு முட்டை தேவை, கொஞ்சம் பேருக்கு பாய்லர் கோழி தேவை, கொஞ்சம் பேருக்கு நாட்டுக்கோழி தேவை. அவ்வளோ ரிஸ்க்கும் யார கையில் இருக்கு? அல்லாஹ் எப்படிப்பட்ட கேள்வி? அல்லாஹ் கேட்கிற உங்கள்கிட்ட இருக்குது ரிஸ்குகள் எல்லாம், அல்லாஹ்ட ஹசானா யார்கிட்ட இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு. அல்லாஹ் சொல்றான், அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக், ரப்புடைய ஹசானா யாரிடம் இருக்கிறது? அம் ஹுமுல் முஸைத்திரூன், அம் ஹுமுல் முஸைத்திரூன், அல்லது
நீங்கள் சாட்டப்பட்டவர்களா? உங்களுக்கு இன்றைக்கு ராவைக்கு தூக்கம் போவாதேன்? 10 பேருக்கு டாக்டர்ஸ் மாரெல்லாம் சேர்ந்து 20 கண் கொடுக்கணுமே, ஹார்ட் கொடுக்கணும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு, நாளைக்கு ஊருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்படி ஏதாவது சாட்டப்பட்டிருக்கீங்களா? ஒன்றும் இல்லையே. அதாவது பாட்டில் அது நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் கேட்கிறான், அம்ஹுமுல் முஸைத்திரூன். 10வது கேள்வி, அம்லஹும் சுல்லம். சுல்லம் என்ற ஏணி, சுல்லம் என்ற அரபுல என்ன? ஏணி. அல்லாஹ் கேட்கிறான், அம்லஹும் சுல்லம், அல்லது அவர்களிடம் ஏணிகள் இருக்குதா? என்னத்துக்கு ஏணி? யஸ்தமிஊன ஃபீஹ், வானத்தில் மலக்குகள் பேசுறத கேட்கறதுக்கு ஏறி போறதுக்கு ஏணி இருக்குதா? அப்படி ஏணி இருந்தால் ஃபல்யஅதி முஸ்தமிஊஹும் பிசுல்தானின் முபீன், தெளிவான ஆதாரத்தோடு கேட்டவங்க எடுத்துட்டு வாங்க. ஏனண்டா இந்த காலத்தில் ஒரு சூனியக்காரன் கிடைச்சிட்டா நம்மள பின்னால வைத்துருவோம். சூனியக்காரன் கிடைச்சிட்டா அந்த காலத்தை என்ன செய்யறதுண்டா, இப்பயும் இருக்குது இந்த ஜின்கள் இருக்குது. ஜின்களுக்கு பறக்கலாம். ஜின்கள் என்ன செய்வாங்கண்டா, பூமியிலிருந்து வானத்துக்கு பறந்து போவாங்க. மலக்குகள் பேசுறத கேட்டுட்டு வருவாங்க. கேட்டுட்டு வந்து என்ன செய்வாங்க, பூமியில் இருப்பாங்களே சூனியக்காராக்கள், மந்திரவாதிகள், இவங்கெல்லாம் அவங்களோட கூட்டாளிமார். உங்களுக்கு தெரியும், முடியலை வளர்த்துட்டு கையில் ஒன்றை போட்டு கழுத்தில் ஒன்றை போட்டு பழி கொடுத்து ஜாதியாக இருப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அல்ல. எங்கேயோ சிலவங்க நாய் வளர்க்குறது தானே, எல்லாருக்கும் நாய் பழகாது. எல்லாருக்கும் நாய் பழகுமா? பூனை, கொஞ்சம் பேர் பூனை, கொஞ்சம் பேர் சிங்கம். அது மாதிரி ஒரு ஜின்ன பழக்கி எடுக்கிறது. பழி கொடுத்து, மாடு கொடுத்து, ஆடு கொடுத்து அப்படியே பழக்கி எடுப்பாங்க. இப்போ என்ன செய்யும், இந்த ஜின் வந்து இவர்கிட்ட சொல்லும், இப்படி தான் வானத்தில் பேசிட்டு இருந்தாங்க. இவர் என்ன செய்வார், அந்த ஒன்றோட சேர்த்து 99 சேர்ப்பார். 99 என்ன செய்வார், அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் இருக்கிறாங்களே, கிஸ்ரா, கைசர், இவங்கள்ட்ட எல்லாம் அப்படி ஒரு சஃபர் இருக்கும். ஊர்லையும் தான் இப்போ வச்சிருப்பாங்க. ஒரு ஊரை வழி நடாத்துறது ஒரு ஆளால் இயலாது. ஒரு மஜ்லிஸ் ஒன்று இருப்பாங்க, ஒரு 50 பேர் கொண்ட சஃபர். எல்லா தரப்புலை உலமாக்கள், டாக்டர்ஸ்மார், இன்ஜினியர்மார், வயக்காரவங்க, மேசம்மார், ஓடாவிமார், ஆட்டா ஓடுறாக்கள், எல்லா சபையிலிருந்தும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அப்போ ஒரு அனுபவசாலிகளின் சபை இருக்கும் அவடத்துல. பழைய மன்னர்களிடத்தில் அந்த சபையில ஒரு ஆள் இருப்பார், இந்த ஜின்னோட கூட்டாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தி இருக்குது. இது வானத்தில் பேசுறாங்க மலக்குகள். இன்றைக்கு ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க. இதை கேட்டுட்டு உடனே வந்து சொல்லிட்டாங்க. இங்கே உடனே வந்து சொல்லிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அதற்கு பிறகு இவங்க மேலே பறந்து போகும் பொழுது அங்க உள்ள நட்சத்திரம் ஒன்றுக்கு ஷிஹாப் என்று, நட்சத்திரத்துடைய ஒரு வகை ஷிஹாப். சாப்தீன், சாப்தீன் பேர் இருக்குதா? சாப்தீன் அல்ல பேரு, ஷிஹாபுத்தீன் என்ற பேரு. அந்த ஷிஹாபுத்தீனை போய் தான் சாப்தீன் சாப்தீன் மாத்தின. ஷிஹாப் என்ற எரி நட்சத்திரம். சில நேரம் பாருங்க, நீங்க வானத்தில் நட்சத்திரம் அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு. அந்த மலக்குகள் இந்த ஷைத்தானுக்கு எரிகிறது தான். மேலே போக கூட எறிவாங்க, இவங்க உடனே கீழே ஓடி வந்துடுவாங்க. அல்லாஹ் அதான் கேட்கிறார், சரி நீங்க ஏணி வச்சு யாரும் வானத்துக்கு வந்தீங்களா மலக்குகள் பேசுறத கேட்கறதுக்கு? அப்படின்டா கொண்டு வாங்க ஆதாரத்தோட கொண்டு வாங்க. உங்களோட ஆதாரத்தை பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், ஃபல்யஅதி முஸ்தமிஉஹும் பிசுல்தானின் முபீன். அப்படின்னா என்ன, நீங்க சொல்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்க. அதற்கு பிறகு 11வது கேள்வி, வருது பாருங்க, திரும்ப அம் லஹுல் பனாத்து வலகுமுல் பனூன்.
அந்த காலத்துள்ள காஃபிர்கள் சொன்னாங்களாம், மலக்குகள் அல்லாட பொம்பளை பிள்ளைகள். என்ன சொன்னாங்களாம்? மலக்குகள் அல்லாட பொம்பளை பிள்ளைகள் என்றாங்க. அல்லாஹ் சொல்றான், சரி, எனக்கு பொம்பளை பிள்ளை, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையுமா? அம்லஹுல் பனாத், பனாத்னா பொம்பளை பிள்ளை. அப்ப எனக்கு பொம்பளை பிள்ளை மலக்குகள், சரி, வலகுமுல் பனூன், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா? இது என்ன ஆச்சரியம்? இது என்ன ஆச்சரியம்? அல்லாஹ் புத்தியோட பேசுறான். ஏனென்றா யாரும் போய் அல்லாஹ் கிட்ட சொல்லலாம், எனக்கு தெரியாது உண்டு. அம் லஹுல் பனாத்து வலகுமுல் பனூன். 12வது அம் வருது பாருங்க, 12வது கேள்வி. சரி, அம் தஸ்அலுஹும் அஜ்ரா, அல்லது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பின்பற்றுறதா இருந்தா காசி தரணும் அப்படின்னு கேட்கிறாரு அவங்கள்ட்ட. காசி தந்தாதான் இஸ்லாத்துக்கு எடுப்போம் அப்படி இருக்குது எங்கேயாவது? இல்லையே. அல்லாஹ் கேட்கிறான், உங்கள்ட்ட என்ன காசி கேட்கிறாரா, கூலி கேட்கிறாரா? ஃபஹும் மின் மக்ரமின் முஸ்கலூன். அந்த கடனை நிறைவேற்ற இல்லாம கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? எங்கேயாவது ரசூலுல்லாஹ் வந்து உங்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிறதா இருந்தா 1,00,000 ரூபாய் காசு வேணும் அப்படி கேட்கலையே. அப்ப ஏன் உங்களுக்கு அல்லாஹ் விளங்குது இல்லை? நடிக்கீங்க. அல்லாஹ் கேட்கிறா, ஏன் உங்களுக்கு ரசூல் விளங்குது இல்லை? ஏன் உங்களுக்கு குர்ஆன் விளங்குது இல்லை? சரி, விளங்கின ஒரு கூட்டமே வெளியே போறீங்க. அல்லாஹ்வை விளங்கி பொறப்புல அல்லாஹ்வை விளங்கிட்டு ஏன் நடுவில் வெளியே போறீங்க இஸ்லாத்தை விட்டு? உங்களுக்கு என்ன நடந்துட்டு? அல்லாஹ் கேட்கிறான். அடுத்தது 13வது கேள்வி. அல்லாஹ் கேட்கிறான், அம் இந்தஹுமுல் கைப், அல்லது உங்கள்கிட்ட மறைவான அறிவு இருக்குதா? நாளைக்கு நடக்க போற விஷயம், லௌஹுல் மஹ்ஃபூஸ் எழுதப்பட்ட விஷயம் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான். அம் இந்தஹுமுல் கைப் ஃபஹும் யக்துபூன், எழுதி வச்சிருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு பின் நடக்கும் உலகத்தில் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்பட்டாங்களே, நெருப்புல போடப்படும் பொழுது மலக்குகள் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குகள் என்றே தெரியாது, அவ்வளோக்கு மறைவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே மறைவான அறிவு இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துடைய சிறந்தவர், அவருக்கே இல்முல் கைப் இல்லை. அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை தவிர மறைவான அறிவு ஒத்தருக்கும் இல்லை உலகத்தில். அல்லாஹ் கேட்கிறான், உங்கள்கிட்ட இருக்குதா? அம் இந்தஹுமுல் கைப் ஃபஹும் யக்துபூன், மறைவான அறிவு எழுதி வச்சிருக்கீங்களா? சகோதரர்களே, 14வது கேள்வி. சரி, கடைசி கேள்வி. அம் யுரீதூன கைதா, அம் யுரீதூன கைதா, அல்லது சூழ்ச்சி செய்ய போறீங்களா அல்லாஹ்க்கு? யாருக்கு சூழ்ச்சி செய்ய நாடுறீங்களா? சூழ்ச்சி. அம் யுரீதூன கைதா, ரசூலுல்லாஹ்க்கு, அல்லாஹ்க்கு, குர்ஆனுக்கு சூழ்ச்சி செய்ய நாடுறீங்களா? فَالَّذِينَ كَفَرُوا هُمُ الْمَكِيدُونَ. அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்தவர்களே, நீங்க தான் சூழ்ச்சியில மாட்ட போறீங்க.